11வது மாரத்தான். எஸ். எத்தனை கிலோமீட்டர் மாரத்தான் ஓடி இருந்தீங்க இப்போ? 3 கிலோமீட்டர். ரெண்டு பேருமே வா? 5 கிலோமீட்டர். ரன்னிங் வந்து ஏற்கனவே ஓடி இருக்கீங்களா இல்லை ஏதாவது உங்களுக்கு? இல்லை இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷமாக ஓடிட்டு கிட்ஸ்லேருந்து ஐ மீன் 2 to 3 ஏஜஸ்லேருந்து 50-60 ஏஜ் வரையும் எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நான் சும்மா ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் மெப்ஸில் போன மார்ச்சில் 21ல் ஃபஸ்ட்டு மாரத்தான் 21 கிலோமீட்ரு அதில் 3rd ப்ளேஸ் பண்ணேன். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்னா போன வாட்டி நான் வந்து ஆறுதல் பிரைஸ் தான் வாங்கினேன். இந்த வாட்டி 9th ப்ளேஸ் வந்து நினைக்கிறேன். 9th ப்ளேஸ். அதேமாரி தான் மாரத்தான் வந்து ஜஸ்ட் ஒரு போட்டி தான். ஓகேவா, கம்ப்ளீட் பண்ணாவே வின்னர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நீர்நிலைகளை காப்போம், மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்போம் என்ற மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டி 4ஆம் ஆண்டு தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா 4 வருஷம், எந்த வருஷமும் கேப் கிடையாது. 4 வருஷமா இது நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய எங்களது மாவட்ட செயலாளர், மாண்புமிகு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கோல்டு பிரகாஷ் இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் சாய் ஜெயகாந்த் மற்றும் இந்த வட்டத்தின் செயலாளர் KR ஜெகதீஸ்வரன், வட்ட செயலாளர் வேலவன், மாமன்ற உறுப்பினர் பூங்கொடி ஜெகதீஸ்வரன், சுற்றுச்சூழல் மாவட்ட நிர்வாகிகள் வாசிம் ராஜா, ராஜன், நன்றி ஆற்ற இருக்கின்ற பெருமாள் மற்றும் இங்க கழக தோழர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. யாராவது பேர் விட்டா மன்னிச்சிருங்க. வே கருணாநிதி, ஜெயக்குமார், எல் பிரபு மற்றும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து வெற்றியாளர்களுக்கும் கலந்துக்கக்கூடிய அனைத்து போட்டியாளர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் எங்களது காஞ்சி வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழலின் சார்பாக நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். சுற்றுச்சூழல்ன்றதுன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம புரிஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா சுற்றுச்சூழல் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, மரம் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது, பிளஸ் தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் சேவ் கிரீன் சேவ் வாட்டர்ன்ற ஒரு கான்செப்ட்ல இந்த மாரத்தான் படி பண்றோம். தற்போது அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு சில பேசுவார், பேசி தொடங்கி வைப்பார். திராவிட முன்னேற்ற கழக சுற்றுச்சூழல் அணியின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய 47வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நம்முடைய ஆலந்தூர் பகுதியில் நீர்நிலைகளை காப்போம், மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்திய வகையில் இந்த மாரத்தான் போட்டி 4ஆம் ஆண்டாக நடைபெறுகிற இந்த மாரத்தான் போட்டியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த மாரத்தான் போட்டிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற
மாவட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளர் என்னுடைய அன்பு தம்பி KR ஆனந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களே, சுற்றுச்சூழல் அணியினுடைய திராவிட முன்னேற்ற கழக துணை செயலாளர் தம்பி சாய் ஜெயகாந்த் பாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஆனந்தனோடு ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் தம்பி ஜெகதீஸ்வரன் அவர்களே, தம்பி வேலவன் அவர்களே, இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு தங்கை பூங்கோடி ஜெகதீஸ்வரன் அவர்களே, நம்முடைய மாவட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய நிர்வாகிகள் தம்பி வாசிம் ராஜா அவர்களே, ராஜன் அவர்களே, 2 பேர் தான் வந்துக்கிறாங்களா, ராஜன் அவர்களே, பிரசாத் அவர்களே, பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர்கள் மண்டல குழு தலைவர் தம்பி வே கருணா அவர்களே, தம்பி ஜெயக்குமார் அவர்களே, மாவட்ட மாணவணி அமைப்பாளர் தம்பி பேராசிரியர் பிரபு அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் தம்பி பாஸ்கரன் அவர்களே, இந்த மாரத்தான் போட்டியில கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளர் பெருமாள் அவர்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியில வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் தம்பி பிரபாகர் ராஜா அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இன்றைக்கு சுற்றுச்சூழல் அணி இந்த அற்புதமான மாரத்தான் போட்டி ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது. இன்னைக்கு உலக சூழ்நிலை, உலகத்தை காக்கணும்னு சொன்னா சுற்றுச்சூழல் அவசியம். இன்னைக்கு உலக வெப்பமயமாதல் என்ற நிலையில இன்னைக்கு அண்டார்டிகாவில் இருக்கிற பனிப்பாறைலாம் உருகி கடல் மட்டம் உயர்துன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்ன மழை பெய்யும். ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 20 சென்டிமீட்டர் படிப்படியா பெய்யும். ஆனா இப்ப ஒரே நாள்ல 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. மழை பெய்யாது கிடையாது, மொத்தமா கொட்டுற மாதிரி மழை பெய்ஞ்சு பெரிய பாதிப்புக்குள்ள ஆகிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா மரக்கன்றுகளை அங்க பகுதியில் நட்டே ஆக வேண்டும். நட்டு அதை பாதுகாத்திட வேண்டும். நடுறது மட்டும் முக்கியம் இல்ல, நட்டு அதை பாதுகாக்கணும். நம்ம நட்டுட்டு வந்துடுறாங்க, அது வளர்ந்தாலும் பாக்குறது கிடையாது. அது மாதிரி எல்லா ஏரி குளங்கள்லாம் பாத்தீங்கன்னா குப்பையா இருக்கும். அரசு எவ்வளவுதான் முயற்சி எடுத்து இதை தடுக்க நினைத்தாலும் பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னா அதை தடுக்க முடியாது. அதனால வருகை தந்திருக்க இந்த மாரத்தான் போட்டியில கலந்து கொள்வது மட்டும் முக்கியம் இல்ல, ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பேணி பாதுகாத்திட வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வந்தாக வேண்டும். அது மட்டும் இல்லாம குப்பை நாட்டுமே அங்கங்க கொட்டிடக்கூடாது. எங்கெங்க கொட்டணும் அங்கதான் கொட்டணும். அப்பதான் அந்த ஊர் நாடு நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், அந்த தெருவுலாம் நல்லா இருக்கும். அந்த உணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தான் தம்பி ஆனந்தன் நம்முடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஆண்டுதோறும் இதை வலியுறுத்தி இன்றைக்கு மாரத்தான் போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இவ்வளவு காலையிலேயே எனக்கு 6 மணி தான் வர சொன்னாங்க. இந்த பக்கம் வந்த ரோட்ல அடிச்சுட்டாங்க மெட்ரோ ரயில். இங்க வந்து நான் திரும்பி வரேன், அதனால தான் 10 நிமிஷம் லேட் ஆகி போச்சு. நேற்று கோல்டு பிரகாஷ் கிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு வரணும் கரெக்டாட்டு. நீ 6 மணிக்கு வானான்னு சொன்னாரு. அதனால தான் நான் லேட்டா வந்துக்கிறேன். எனக்கு முன்னாடி நீங்க வந்துருக்கிறீங்க. உள்ளபடியே காலையில இவ்வளவு பேரு நம்ம காலையிலே இருக்கிறேன். இப்போ எல்லாம் 9 மணி வரைக்கும் தூங்குறது ஞாயிற்றுக்கிழமையில. ஒரு நாள் தான் லீவுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த லீவு நாள்லயும் இவ்வளவு பேரு இந்த மாரத்தான் போட்டியில கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஆக எந்த நோக்கத்திற்காக இந்த மாரத்தான் போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும். அந்த நோக்கத்தை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அந்த சுத்தமாக ஊரை சுத்தமாக வைப்பது, மரக்கன்று நடுவது போன்ற பணிகளே நீங்களும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி ஆனந்தன் அவர்களுக்கும் அவரோடு ஒருங்கிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற துணை அமைப்பாளர்களுக்கெல்லாம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த மாரத்தான் போட்டியை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ப்ரீவியஸாக நான் 20 வரைக்கும் போயிருக்கிறேன், சம்டைம் 21 கிலோமீட்டர் போயிருக்கிறேன். ஸோ இது இந்த இயர்லையுடைய 11வது மாரத்தான். எஸ், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மேரத்தான். ஸோ லாஸ்ட் நான் ஒரு 3 months ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சேவ் க்ரீன் அண்ட் சேவ் வாட்டர், அப்புறம் சேவ் ட்ரீஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஒரு மேரத்தான் நடக்குது, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க. விழுப்புரம் மாவட்டம் 2ஆம் பரிசு. அடுத்து 1218. எத்தனை கிலோமீட்டர் மேரத்தான் ஓடி இருந்தீங்க இப்போ? 3 கிலோமீட்டர். ரெண்டு பேருமே வா 5 கிலோமீட்டர். 3, 5. ஸோ வந்து மேரத்தான் வந்து எந்த ப்ரைஸ் அடிச்சிருக்கீங்க? நான் வந்து 6th 6th அடிச்சிட்டிங்களா? நீங்கம்மா? ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ வந்து மேரத்தான் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஓடி இருக்கீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான். நீங்கம்மா? நானும் ஃபர்ஸ்ட் டைம். நீங்களும் ஃபஸ்ட் டைமா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எத்தனை வருஷமாக ஓடுறீங்க? நம்ம 1 வருஷம். அடுத்து 6031. 1 வருஷம். 1 வருஷமாக ஓடுறீங்களா? இதுக்காக எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்கள்? 1 மாதம் 2 மாதம். 1 மாதம் 2 மாதம். உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? 10. 10. என் டாக்டர் வந்து 2வது டாக்டர் இன்னைக்கு 6th வந்துருக்காங்க 3 கிலோமீட்டரில். ஓகே, இயர்லி எல்லா மாரத்தான்லேயும் அட்டன் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ். இது இந்த மாதிரி கொஞ்சம் மீடியாவில் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறதால பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். ரொம்ப நன்றி. நான் அந்த லைனில் தான் இருக்கிறேன். சைக்கிளிங், மேரத்தான் இதெல்லாம் வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் இயர் 17 மேரத்தான் போனேன். இந்த வருஷம் கொஞ்சம் குறைவு தான், ரெயின் சம்திங் வெதர் ப்ராப்ளமாக இருந்ததால். 5 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். இதுதான் உங்களுக்கு வந்து மேரத்தான் வந்து ஃபர்ஸ்டா இல்லையா? இல்லை, இது வரைக்கும் இது 4வது மேரத்தான். 4வது மேரத்தான். ஆமாம். ரன்னிங் வந்து ஏற்கனவே ஓடி இருக்கீங்களா இல்லை ஏதாவது உங்களுக்கு? இல்லை இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. கிட்ஸ்லேருந்து ஐ மீன் 2 to 3 ஏஜஸ்லேருந்து 50-60 ஏஜ் வரையும் எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது. ஸோ 5 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் இதே மாதிரி இன்னொரு 4-5 இதே சேம் போல் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும், வர ஒரு ஜென்ரேஷனுக்கு நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, எனக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் தான். யாருக்குமே கலந்துக்கணும்னு ஒரு இதுவே இல்லை. சும்மா ட்ரை பண்ணி ஜெயிக்குமான்லாம் தெரியல, சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் எல்லாருமே. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான், சும்மா கலந்துக்கணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான். வணக்கம் தம்பி. தேங்க்ஸ் தம்பி. எனக்கு இதான் ஃபஸ்ட்டு மேரத்தானில் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பாடி பில்டிங்கில் வந்து 50+, அதில் வந்து செங்கை, காஞ்சிபுரம், மிஸ்டர் சவுத் இந்தியா லெவல் மட்டும் போயிருக்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷன் இவங்க 2 பேர் தான். 2 சிங்கிள் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். வந்த உடனே இப்படி ஓடணும், இப்படி பண்ணணும், நல்லா செய்யுங்க, நல்லா பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணி நம்ம ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் முக்கியம். அது வந்து நான் சும்மா ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் மெப்ஸில் போன மார்ச்சில் 21 ஃபஸ்ட்டு மாரத்தான் 21 கிலோமீட்டர், அதில் 3rd பிளேஸ் பண்ணேன். My name is Vandana. I'm very excited for this marathon and I'm very good experience for this, and I am last 4 year participate in Hotel Keshav Bhavan. நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் 15+. ஒரு 4-5 மாரத்தான் வந்து வின் பண்ணியிருக்கேன், 21+ பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்னா, போன வாட்டி நான் வந்து 6th பிரைஸ் தான் வாங்கினேன். இந்த வாட்டி 9th பிரைஸ் வந்துருக்கேன் நினைக்கிறேன். 9th பிரைஸ். நாங்கள் வந்து 5 கிலோமீட்டர் போனோம். 5 கிலோமீட்டர். ஸோ வந்து ப்ரைஸ் 15 டேஸாக ஒரு சேலஞ்சிங் ஒன்று போயிட்டு இருக்கு. அதில் வந்து மார்கழி ரன்னுன்ட்டு 15 டேஸ் டெய்லியும் 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணோம் 10 நிமிட்ஸு. ஓகே, நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் இப்போ லாஸ்ட் இதில். இதோட 10 இருக்குது. இதில் 10ங்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 month or 2 months ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா 10 கூட பண்ணியிருக்கோம். அதில் 2 கிலோமீட்டர் ஓடிங்களா இல்லை 3 கிலோமீட்டர் ஓடிங்களா? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டீங்களா? சரிம்மா, எங்கேருந்து வரீங்க? நான் எப்பவுமே டெய்லி ஓடுவேன். ஆனால் போட்டின்னு ஓடும் போது கொஞ்சம் ரொம்ப என்கரேஜாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. சிங்கிளாக போடும்போது கொஞ்சம் டல்லாக எப்படா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டார்கெட் போவோம். இப்போ போட்டின்னு போகும்போது ஒருத்தர தாண்டி போகும்போது நம்மளுக்கு இன்னும் எனர்ஜி தான் வருது. எனர்ஜி லாஸ் ஆகிற மாதிரி தெரியல. இந்த மாரத்தான் வந்து நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய மாரத்தான் வச்சா நல்லாயிருக்கும். இன்னொன்று நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஆனால் என்ன நிறைய கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதேமாரி தான் மாரத்தான் வந்து ஜஸ்ட் ஒரு போட்டி தான், ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணாவே வின்னர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையாக இந்த மாரத்தான் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நீர்நிலைகளை காப்போம், மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி 4வது வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. மக்களோட ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் இருக்குது. இதில் கலந்து கொள்ளக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பொதுமக்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இதில் கலந்துக்கினாங்க. இன்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்தளவுக்கு கலந்துக்கினாங்க.
குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதைப்பந்துகள் கொடுத்தோம். ப்ளஸ் இந்த சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு ஆடியோக்கள்லாம் அந்த வீடியோக்கள்லாம் வந்து பதிவு பண்ணோம். வாழ்நாளில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியமாக எடுத்துக்கணும், நான் ஒரு 10 மரமாவது நட்டு வளர்ப்பேன் அப்படின்றது. ஏன்னா இந்த பூமிக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சின்னா அது கண்டிப்பாக மரம் தான். ஏன்னா இன்றைக்கி பொல்யூஷன் ஆகுது, காற்று பொல்யூஷன் ஆகுதுன்னா கூட வந்து பார்த்தா அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்து அதை தூய்மையான காற்றை நம்ம கொடுத்துட்ருக்குது. மரத்தினால எல்லா விஷயமும் நடக்குது. நல்ல மழை பெய்யறதும் சரி, சுற்றுச்சூழலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மரத்தால் தான் வந்து இருக்குது. இன்றைய நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாம அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு ரொம்ப நீண்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எல்லாருக்கும் பரிசு வழங்கி ஒவ்வொருத்தருக்கும் மெடல் போட்டு எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சுற்றுச்சூழல் அணி சார்பாக அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலமாக தொடர்ந்து இந்த போட்டி நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு போட்டியாக அது அமைஞ்சிருக்கு. சுற்றுச்சூழல் பற்றி விழிப்புணர்வு எல்லாருக்கும் தேவை. சுற்றுச்சூழலினா இன்றைக்கி பல மாற்றங்கள் நம்ம சந்திச்சுட்ருக்குறோம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அனைவரும் மரம் நடுவோம், மழை பெறுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.